ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். எசென்ஷியல் கம்பெனி ஹேக் டிவா அப்படின்னு ஒரு கோடிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம Accenture Hack Diva காம்படிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இது வந்து ஒரு கோடிங் கண்டெஸ்ட், ஒரு கோடிங் காம்படிஷன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 11,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான காம்படிஷன், டீம் காம்படிஷன் இல்லை, இண்டிவிஜுவல் லெவல் காம்படிஷன். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அண்ட் அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு இல்லை 2023 பாஸ் அவுட் ஆக போகிறவங்களுக்கு. ஸோ இந்த கான்டெஸ்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் 2022 பாஸ் அவுட் ஆனாங்களோ இல்லை 2023 பாஸ் அவுட் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு ஹேக் டிவா அப்படின்னு ஒரு காம்படிஷன் எசென்ஷியல்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அண்ட் இதில் நீங்கள் சப்போஸ் எசென்ஷியல் எம்ப்ளாயியாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மேபி 2022 பாஸ் அவுட் ஆகி இப்போ எசென்ஷியலி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம், நோ எசென்ஷியல் எம்ப்ளாயி கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதில் உங்களுக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த Accenture Hack Diva காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 10 கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 வர்த் ப்ரைஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் 10 கேண்டிடேட்ஸ்க்கு ஓவராலாக 25,000 வர்த்தான ப்ரைஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டாப் கண்டெஸ்டண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அசென்ச்சரோட ஃபாஸ்ட் ட்ராக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு அசென்ச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து. அண்ட் நீங்கள் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அப்படின்னா உங்களை வந்து அவங்க அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.5 LPA, அதாவது 4.5 lakhs per annum இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகி அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அசென்ச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாபுக்கும் கூப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இங்கே தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்னு அவங்க எதுவும் ப்ரொவைட் பண்ணல இந்த ஹேக் டிவா காம்படிஷனுக்கு. உங்களுக்கான பெனிஃபிட்ஸ்னால் இந்த 25,000 வர்த்தான ப்ரைஸஸ், அப்புறம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அண்ட் அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அசென்ஷியலில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த காம்படிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14th April 2023. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து MCQ அசஸ்மெண்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 14th April 2023 அன்றைக்கி தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு MCQ ரவுண்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகி கோடிங் அசஸ்மெண்ட் ரவுண்டுக்கு வருவீங்க. ஸோ இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15th April 2023. அண்ட் இந்த ஓவரால் காம்படிஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அவங்க 28th April 2023 6 PM அன்றைக்கி சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து 3 ரவுண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MCQ அசஸ்மெண்ட். இதை தான் நம்ம பார்த்தோம் 14th April அன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த 14th April அன்னைக்கு உங்களுக்கு 3 PM-லேருந்து நைட்டு 11:59 PM வரைக்கும் அசஸ்மெண்ட் விண்டோ ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த MCQ ரவுண்டுக்கு 30 minutes உங்களுக்கு ஒரு 20 questions தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து டைம் பெர் கொஷனும் இருக்கும். ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்டுக்கு போவீங்க. அண்ட் இதுக்கான மார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ப்ளஸ் ஸ்பீட். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். எந்த அளவுக்கு வேகமாக பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வேகமாகவும் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க MCQ ரவுண்டில் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கோடிங் அசஸ்மெண்ட். ஸோ இந்த கோடிங் அசஸ்மெண்ட் வந்து 15th April 2023 அன்றைக்கி அதே மாதிரி 3 PM to 11:59 PM அசஸ்மெண்ட் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 45 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் எடுப்பீங்க. அண்ட் இதுலேயும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க அசென்ச்சர் ஃபாஸ்ட் ட்ராக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. அண்ட் அது வந்து அசென்ச்சரில் உங்களுக்கு ஒரு ஜாபுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ அசென்ச்சர் கம்பெனி கண்டக்ட் பண்ணுற இந்த ஹேக் டிவா கோடிங் காம்படிஷனுக்கு இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த ப்ரோக்ராம் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க.
வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது பக்கத்துலேயே நீங்கள் இங்கே ஃப்ரீன்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் எதுவும் பேலாம் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பேஜுக்கு வந்துட்டு சிம்பிளாக இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இங்கே சைன்அப் இருக்கும். நமக்கு வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் வேணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு சைன்அப் கிளிக் பண்ணுங்கள். சைன்அப் கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த அன்ஸ்டாப் பிளாட்ஃபார்மில். ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடுங்க. ரீடைரக்ட் ஆவீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் இங்கேருந்து திரும்பி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதில் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹேக் டிவா காம்படிஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.